வண்ண வண்ண பட்டுப்புடவைகளில் பளிச்சிட்ட பெண் போலீசார், வேஷ்டி அணிந்து குழந்தைகளுடன் கலந்து கொண்ட ஆண் போலீசார், மதங்களை கடந்து களை கட்டிய போலீசார் கொண்டாடிய சமத்துவ பொங்கல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி டான் பாஸ்கோ என்னும் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஓசூர் காவல் கோட்டத்துக்குட்பட்ட ஓசூர், மத்துகிரி, சிப்காட், சூலகிரி, பேரிகை உள்ளிட்ட 7 காவல் நிலையங்களில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட போலீஸ் குடும்பங்கள் பங்கேற்று சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. பொங்கல் உள்ளிட்ட எந்த பண்டிகைகளுக்கும் விசேஷங்களுக்கும் விடுமுறை இல்லாமல் பணி செய்யும் ஒரே துறை என்றால் அது காவல்துறையினர் தான். சந்தோஷம், துக்கம், அழுகை, பிறந்தநாள் என அனைத்து விதமான உணர்வுகளை சீருடை அணிந்து காவல் நிலையத்தில் தான் வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் கவலைகளை மறந்து குடும்பத்தினருடன் சீருடைக்கு விடுமுறை கொடுத்து புத்தாடைகளில் போலீசார் வாய்விட்டு சிரித்தும் தங்களை அறியாமல் விளையாடி மகிழ்ந்தனர். பளிச்சிடும் வெள்ளை வேஷ்டி சட்டை அணிந்து வந்த ஆண் போலீசார், அவர்களுக்கு கடும் போட்டியாக வண்ண வண்ண நிறங்களில் பட்டுப்புடவைகள் அணிந்து வந்த பெண் போலீசார், மேலும் அழகு சேர்க்கும் வகையில் வந்த குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினர். பள்ளி மைதானத்தில் கரும்புகளை நட்டு வரிசையாக புதுப்பானை வைத்து மதங்களை கடந்து பச்சரிசி பானையில் வைத்து புன்னகையுடன் வெள்ளத்தை போட மனம் கவிழ்ந்து பொங்கிய பொங்கலோ, அனைவரும் ஒரே கோராக பொங்கலோ பொங்கலோ என வரவேற்றனர். எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், ஏட்டையா எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான், இங்க எல்லோரும் நண்பர்கள், உறவினர்கள் என்று டிஎஸ்பி பாபு பிரசாந்த் முழு உரிமை வழங்கிட போலீசில் குடும்பங்களுக்கு தனித்தனி போட்டிகள் நடத்தப்பட்டன. இசை நாற்காலி, கயிறு இழுத்தல், உரியடி உள்ளிட்ட போட்டிகளில் பலரும் கலந்து கொண்டு விளையாடினர். போட்டியாளர்களை ஊக்குவிக்க பெண்கள் விசிலடித்து வைபானது பார்ப்போரை ரசிக்க வைக்கும்படியாக இருந்தது. பெண்களுக்கு கோல போட்டிகள் நடத்தப்பட்டதில் பலரும் தங்களது திறமைகளை இறக்கிவிட்டனர். குழந்தைகளுக்கென சாக்குப்பை, நீர் நிரப்புவது உள்ளிட்ட போட்டிகளும் சிறப்பை ஏற்படுத்தின. ஆண்கள் பெண்களுக்கு இடையே நடந்த கயிறு இழுத்தல் போட்டியில் 15 ஆண்களுக்கு 30க்கும் மேற்பட்ட பெண்கள் களமிறங்கி கயிறு இழுத்து பெண்கள் வெற்றி பெற்றது கலகலப்பை ஏற்படுத்தியது. ஆண்கள் 2 அணிகளாக பிரிந்து நடந்த கயிறு இழுத்தல் போட்டியில் கயிறு கட்டானது குபி சிரிப்பை ஏற்படுத்தியது. பின்னர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிய எஸ்பியாக பதவியேற்றுள்ள தங்கதுரை அவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டியதுடன், கடந்த ஆண்டு நடந்த குற்ற சம்பவங்களை விட இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் குற்றங்கள் இல்லாத பகுதியாக மாற்றிட அனைவரும் உடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மற்றும் ஏனைய காவலர்கள் படையிருக்கிறார்கள். நமது உதவி இழைத்த கால்நடைகளையும் நமது நன்றியையும் மகிழ்ச்சியையும்